ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மிஸ் பண்றதுனால தான் அவங்க பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நோட்டிபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணாம அந்த இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கிட்டீங்களா, மறுபடியும் நோட்டிபிகேஷன் வராதுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அப்ளை பண்றதில்ல, யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வாங்கிருங்க. உங்களுக்கு 18,800 ரூபாய் பேசிக்கே பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைங்க. நேர்காணல் மட்டும் தான் வச்சு எடுக்குறாங்க. அதிகமா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்க யாருமே விண்ணப்பிக்கலன்னா, யார் மெரிட்ல இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கண்ட்ரோலுங்க. அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா போடலாங்கிறாரு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்கும். ஸோ 100% பார்த்தீங்கன்னா வேலை உறுதிங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு நமக்கு மோட்டிவேட்டா இருக்குங்க. நீங்க எங்களை மோட்டிவேட் பண்ணத்தான் நாம பார்த்தீங்கன்னா தேடி தேடி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தகவல் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியே வந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா பெண்கள் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்திய அரசின் சிறப்பு திட்டமான ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் நாம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் தான் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ உங்களுக்கான போஸ்டிங் நேம் பாருங்க, வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர் நாம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். 2 வேகன்சிங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் சட்டம், சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல், உளவியல், இதுல ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணுங்க. ஸோ இதுல ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்களா ஓகே. ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அரசோ இல்லை அரசார திட்டப்பணியில பார்த்தீங்கன்னா ஏதாவது பெண்கள் தொடர்பான துறையில நீங்க 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்க வேண்டும். அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சுழற்சி முறையில் பணிபுரிபவராக இருக்க வேண்டும். ஸோ ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பகலா, அடுத்த வாரம் நைட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை ஷிஃப்ட் போடுவாங்க, 3 இல்லை 2 தெரியல. ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்குன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்கு உள்ள இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா உங்களை பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருவாங்க. ஸோ சம்பளமா உங்களுக்கு 18,800 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கு. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய நாள் பொறுத்த வரைக்கும் 29/6/2027 மாலை 5:45க்குள்ள அவங்க கையில இருக்கணுங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அரையன் 5 தரைதளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், சிவகங்கை மாவட்டம் 630561. இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. 16/6/2027 தான் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிக்கங்க. நம்ம மிஸ் பண்ண நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குதுங்க. கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டுங்க. அதனால இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா வாங்கிருங்க. ஸோ உங்களுக்கு பயனில்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.